நான் சொல்லல, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அரசமைப்புல இருக்கு. அப்படி வலிமையான மத்திய அரசு வேணும்னு சொன்னாரா இல்லையா அம்பேத்கர்? பொது விவாதத்துக்கு தயாரா? திமுக யாராவது தயாரா? திருமாவளவன் அண்ணன் இருக்கார் தயாரா? ஸ்டாலின் தயாரா? பிஜேபியில இருந்து பொது விவாதம். எங்க சார்பா எங்க டாக்டர் பிரவீன்குமார் விவாதத்துக்கு வருவார். உங்க சார்பா யாராவது அனுப்புங்க, வாங்க பொது விவாதம் வச்சு இதே ஊர்ல இதே மேடையில வச்சுக்கோ. அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரு நாங்க சொல்றோம். அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லவில்லை, நீங்க நிரூபிச்சிருங்க. 370 கூடாதுன்றாருங்க பிஜேபியோட ஸ்டாண்டு. பொது சிவில் சட்டம் வரணுன்றாரு பிஜேபியோட ஸ்டாண்டு. பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சிருக்க கூடாது, இல்ல கேட்டவன் அங்கே அனுப்புன்றாரு பிஜேபியோட ஸ்டாண்டு. காஷ்மீர் எப்படி இருக்கணும்ன்றாரு பிஜேபி ஸ்டாண்டு. நதிகளை இணைக்கணும்ன்றாரு பிஜேபியோட நிலைப்பாடு. இதெல்லாம் திருமாவளவன் படிச்ச அம்பேத்கர் புஸ்தகத்தில் இதெல்லாம் இல்லை. அதுதான் பிரச்சனை. அண்ணன் ஒரு புஸ்தகம் படிச்சாரு, அந்த புத்தகத்தில் இல்லை. நடுவில் சில பக்கத்தை காணும். நடுவில் சில பக்கத்தை காணோம்னா பரவாயில்ல, அண்ணன் படிச்சதுல புத்தகத்தையே காணும். அண்ணன் படிச்ச அம்பேத்கர் புஸ்தகம் அறிவாலயத்திலிருந்து பிரிண்ட் ஆகி வந்த புஸ்தகத்தை படிச்சிருக்காரு. என்னைக்கு உருப்பட நாம அறிவாலயத்திலிருந்து ஒரு புஸ்தகம் அடிச்சு அதுல அறிவு எப்படி இருக்கும்? நாம எல்லாம் படிக்கணும், அம்பேத்கர் எழுதுனத ஒரிஜினலா படிக்கணும். நாம அறிவாலயத்திலிருந்து வந்த புஸ்தகத்தை படிச்சா எப்படி உருப்படுவோம்?